Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரிஸ் டே 36. இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, நம்பவே முடியலை. ஆனால் வெயிட்டும் லாஸ் பண்ணுறீங்க, எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. நான் டே பை டே சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி எடுத்து தான் நான் 1 மந்தில் 6 kg லாஸ் பண்ணேன். இன்னமும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் ஒரு சில விஷயங்களை கண்டினியூஸாக டே பை டே கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுவேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த மார்னிங் எந்திரிச்சோன்னே ஜீரா வாட்டர் ஆர் வெந்தய வாட்டர் குடிக்கிறது நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்குவேன். நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்துகிட்டேன். இதில் நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு குடிக்கும்போது நம்மளுடைய காஃபி டீ கிரேவிங்ஸும் கம்மியாகும். நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸ்டொமக்கில் ஏதாவது அப்செட்டாக இருந்தால் அதை எல்லாமே ரிமூவ் பண்ணி நல்லா கிளியர் ஆகும். என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்சு, டின்னர் எல்லாமே பேலன்ஸ்டாக சாப்பிடுவேன். ப்ரோட்டீன், கார்ப், ஃபைபர் இது 3 பேலன்ஸ்டாக சாப்பிடும்போது என் வயிறும் ஃபுல்லாயிரும். எனக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முளைக்கட்டின பச்சை பயிர் ஃபைபருக்காக எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீனுக்காக ஒயிட் சுண்டல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஃபுக்காக ஒரு பவுல் ஃபுல்லாக உளுந்து களி எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதனால் முடிஞ்ச அளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக சாப்பிட்டேன். இந்த உளுந்து களியில் நான் வெல்லம் சேர்ப்பேன். வெல்லம் சேர்த்து தான் எடுத்துகிட்டேன். லைட்டாக வெல்லம் சேர்த்து எடுத்துக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்க போகிறோம். மார்னிங் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பாடியும் நல்லாவே ஹெல்த்தாக இருக்கும். டே பை டே நீங்கள் ரொட்டீனாக இதை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பாடியிலே ஒரு சில மாற்றங்கள் நல்லாவே தெரியும். அது உங்களுக்கே புரியும். நீங்கள் வெயிட் லாஸில் இந்த மாதிரி ஃபுட்டு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துகிட்டேன். குக்கும்பரில் ஃபைபர் நிறையா இருக்குது. காஃபுக்காக ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன். அது கொஞ்சோண்டு மட்டன் குழம்பு வச்சு என்னுடைய லஞ்சையும் நான் சூப்பராக டேஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டேன். இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட்டு லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறவே ஏறாது. ஏன்னா நம்ம ப்ரோட்டீனும் சாப்பிட்றோம், ஃபைபரும் சாப்பிட்றோம், காஃபும் எடுத்துக்கிறோம். அப்போ பேலன்ஸ்டாக இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வெயிட்டு நெக்ஸ்ட்டு ஏறவே ஏறாது. நீங்கள் டயட்டுன்னு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ காஃபு மட்டும் எடுத்துகிட்டு டயட்டில் வெயிட் லாஸ்ன்னு இருந்தீங்கன்னா உடம்புல நிறையா பிரச்சனைகள் தான் வரும். ஈவினிங் டைமில் காஃபி டீ குடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்கோங்க. வெல்லம், ஹனி போட்டு எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1/2 hour 1 hour டெய்லி வாக் பண்ணிடுங்க. இல்லைனா ஸ்டெப்ஸு கணக்கு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு 5000 ஸ்டெப்ஸ் ஆச்சும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது பண்ணும்போது உங்கள் பாடி நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். வெயிட்டும் நல்லா லாஸ் ஆகும். ஈவினிங் நைட்டு டின்னர் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லோரும் 10 o'clock தூங்கிடுவோம். தூங்குறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்ல டைஜெக்ஷன் இருக்கும். இன்றைக்கி நான் அந்த காலையில் வேக வச்ச சுண்டல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு பவுல் ஃபுல்லாக ரவா உப்புமா எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு மட்டன் குழம்பு எடுத்துக்கிட்டு ஒரு குக்கும்பர் எடுத்துகிட்டு இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, காஃபும் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறவே ஏறாது. இதுக்காக நான் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணி சாப்பிடல. வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வச்சு தான் வெயிட் லாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.